வெல்கம் டு நாகூஸ் ஹேண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேஸ் மேட் செய்ய போகிறோம். ஸோ வந்து நல்ல ஒரு ஃப்ளாரி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு வந்து இந்த மேட் கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரி 2 கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மேட் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மேட்டுக்கு நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தடவை நான் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா, நான் ரெட் ஹார்ட்டில் சூப்பர் சேவர் யான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அது பார்த்திங்கன்னா, இந்த மேட்டுக்கு நம்ம வந்து எய்தர் 5.5 மில்லிமீட்டர் இல்லாட்டி 5 மில்லிமீட்டர் ஹூக் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதனால இன்றைக்கி நான் வந்து 5.5 மில்லிமீட்டர் ஹூக் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா, இது வந்து டர்க்வா கலர். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் கலர். செகண்ட் கலரும் நான் வந்து இதே ரெட் ஹார்ட் சூப்பர் சேவர் யானில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பர்ஃபெக்ட் பிங்க். இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.5 மில்லிமீட்டர் இல்லாட்டி 5 மில்லிமீட்டர் ஹூக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த யானுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மேட் ரவுண்ட் மேட் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ரிங் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுப்போம். யானை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒர்க்கிங் த்ரெட் மேலே இப்படி வச்சு இப்படி புல் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சர்க்கிள் வேணும் இல்லையா, அதுக்கு ஃபவுண்டேஷன் செயின். ஸோ செயின் 1, செயின் 2, 3 and 4, 5. ஸோ இப்போ 5 செயின்ஸ் போட்டாச்சு. இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் செயினில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ யானோவும் புல் த்ரூ. ஸோ நம்மளோட ரிங் ரெடி ஆகிடுச்சு. இங்கே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட் நம்பர் 1. ரவுண்ட் நம்பர் 1க்கு இப்போ நம்ம செயின் 3 போடுறோம். 1, 2 and 3. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இதே ஸ்பேஸில் நம்ம இன்னும் 13 மோர் டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ yarn over, go through, yarn over, pull through. ஸோ பார்த்திங்கன்னா 3 லூப்ஸ் இருக்குது. yarn over, pull through first 2 லூப்ஸ் இருக்குது. yarn over, pull through next 2. ஸோ 1 போட்டாச்சு, 2, 3, 4, 5, 6, 'ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இருக்கிற ரிமைனிங் 7 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் போடுவோம். நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 14 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க இந்த டாப் ஆஃப் த தேர்ட் செயின், ஸோ 1, 2 and 3, டாப் ஆஃப் த தேர்ட் செயின் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரவுண்ட் நம்பர் 2க்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதே ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு அண்ட் செயின் 1. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இதே ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ
ஸோ இப்போ ஒரே ஸ்டிச்சில் நமக்கு 2 டபுள் க்ரோஷேஸ் வந்தாச்சு. அதே மாதிரி இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் 2 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே. One and two. இந்த ரவுண்டோட பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 14 டபுள் க்ரோஷேஸ் இருந்துச்சு. இந்த ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 28 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 டபுள் க்ரோஷேஸ், இங்கே 2 ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் ஸ்டிச்சு இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் போடுறோம். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணி டோட்டலாக நம்மளுக்கு வந்து 28 டபுள் க்ரோஷேஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின் 1 போட்டோம் பிகினிங்கில். ஸோ அந்த செயின் 1ல் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின் 1 போட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஃபைன். ஸோ ரவுண்ட் நம்பர் 2 முடிஞ்சாச்சு. இந்த ரவுண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 28 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்கணும். இப்போ ரவுண்ட் நம்பர் 3 பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா செயின் 3 1 2 and 3. ஸோ 3 ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே ஸ்டிச்சில் yarn over and go through, yarn over and pull through. ஸோ வந்து இந்த செயின் 3யோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம கொஞ்சம் யானை வந்து புல் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 1 2 3 லூப்ஸ் இருக்குது. இப்போ yarn over, go through, yarn over, pull through. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்குது ஹூக்கில். நான் என்ன பண்ண போகிறேன்னா yarn over, pull through 4 லூப்ஸ். இப்போ 2 லூப்ஸ் ரிமைனிங் இருக்குது. yarn over, pull through both. ஸோ நம்மளோட பஃப் ஸ்டிச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா செயின் 1. ஸோ செயின் 1 செப்பரேஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா yarn over into the next stitch, yarn over, pull through. ஸோ வந்து கொஞ்சம் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. yarn over into the same loop, yarn over and pull through. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 லூப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்க இந்த 4 லூப்ஸில் மட்டும் நம்ம வந்து yarn over பண்ணி pull through பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் லூப்பில் பண்ண போகிறது இல்லை. ஸோ 4 லூப்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 லூப்ஸ் ரிமைனிங் இருக்குது. yarn over, pull through both, செயின் 1. ஸோ இதுதான் நம்மளோட பஃப் ஸ்டிச். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 1 பஃப் ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ yarn over பண்ணியாச்சு. ஸோ 2 டைம்ஸ் நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே வந்து ஃபினிஷ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிவிட்டு 4 லூப்ஸில் இன்சர்ட் பண்ணி அப்புறம் திருப்பி லாஸ்ட் 2 லூப்ஸ் இன்சர்ட் பண்ணோம். இப்போ செயின் 1. ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த என்டையர் ரவுண்டுக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பஃப் ஸ்டிச் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து டோட்டலாக 28 பஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும் வித் அ செயின் 1 செப்பரேஷன். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஃப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டலாக 28 செட்ஸ் ஆஃப் பஃப் ஸ்டிச் இருக்கும். இங்கே வந்து இங்கே இருக்க அந்த லாஸ்ட் பஃப் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா செயின் 1. இப்போ செயின் 1 போட்டுட்டு இங்கே இந்த ஃபர்ஸ்ட் பஃப் போட்டோம் இல்லையா, அந்த பஃப்போட டாப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைனாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரவுண்ட் நம்பர் 3 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் நம்பர் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே,
1 அண்ட் அதே ஸ்பேஸில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம். இந்த ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் 4ல் நம்ம இந்த ஸ்பேசஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். இன்டு த நெக்ஸ்ட் ஸ்பேஸ் 2 சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரவுண்டோட எண்டு வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே எல்லாம் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட்டாச்சு. இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு நம்மளுக்கு டோட்டலாக 56 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 28 ஸ்பேசஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு டோட்டலாக 56 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஃபைன். ஃபிஃப்த் ரவுண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டு த சேம் ஸ்பேஸ் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இதே ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ அது எப்படி கன்சிடர் ஆகும்னா ஒரே ஸ்பேஸில் நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சஸ்லேயே நம்ம வந்து 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 into the next stitch 1, third stitch 1, இப்போ இந்த ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 1 and 2. ஸோ இங்கே 2 ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் 1 2 3 ஸ்டிச்சஸில் 1 ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்லேயும் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 and 3. ஸோ 3 ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ இதுதான் அந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். 2 போட்டதுக்கப்புறம் 1 2 3 ஸ்டிச்சஸில் 1 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ், அப்புறம் 1 2 3 டபுள் க்ரோஷேஸ், அப்புறம் 2. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 5th ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஸ்டிச்சில் 2 செட்ஸ் ஒர்க் பண்ணோம். இங்கே ஸோ வந்து 1 ஸ்டிச்சில் நான் 1 டபுள் க்ரோஷே போட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த செயின் 1ல் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ இப்போ ரவுண்ட் நம்பர் 6க்கு இதே ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இதே ஸ்பேஸில் 1 more டபுள் க்ரோஷே. ஸோ ஒரே ஸ்பேஸில் நம்ம 2 ஸ்டிச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் ரோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் வந்து தனியாக போட்டுட்டு அப்புறம் ஒன்று சேர்த்து போட்டோம் இல்லையா. இங்கே வந்து நம்ம 4 ஸ்டிச்சஸில் 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து 1 இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டபுள் க்ரோஷே, 2 3. ஸோ பார்த்திங்கன்னா 1 2 3 போட்டோம். 4th ஸ்டிச்லேயே நம்ம வந்து 1 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
2 double crochets, 1 and 2. ஸோ இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் இதுதான். 4 ஸ்டிச்சஸில் 1 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் 2 போடுறோம். 1 2 3 4 இங்கே 2 ஸ்டிச்சஸ் டுகெதர் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 4 ஸ்டிச்சஸில் 1 டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 and 4. ஸோ இப்போ 4 டபுள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஒன் அண்ட் 2. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் வந்து இதுதான். ஸோ 1 ஸ்டிச்சஸ் வந்து 4 செட்ஸ் போட்டதுக்கப்புறம் 2 செட்ஸ் நம்ம போடுறோம். இங்கே 2 போட்டோம் இல்லையா, அப்புறம் 1 2 3 4 போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ், அதுக்கப்புறம் 1 2 3 4 போட்டு அதுக்கப்புறம் 2 செட்ஸ். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த என்டையர் ரவுண்டுக்கும். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா மேட் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. 1 2 3 4 5 and 6 ரவுண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ மேட் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஸ்டிச்சஸ் வந்து இங்கேயோ இல்லை இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவோ மேட் வந்து கேர்ல் அப் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து இங்கே நான் முடிச்சுட்டேன். இங்கே ஸ்டார்டிங் நம்ம 2 போட்டதுனால இங்கே வந்து 1 2 3 4 ஸ்டிச்சஸ் கடைசியாக இருக்குது. இங்கே இருக்க அந்த செயின் 1ல் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இங்கே இருக்க அந்த செயின் 1ல் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரவுண்ட் மாதிரியே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து இந்த ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அ செயின் 1. ஸோ இதே ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டைம்ஸ் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேவை ஃபினிஷ் பண்ணாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 3 லூப்ஸ் இருக்குது. இதே இதில் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்குது. 4 லூப்ஸில் யானோவோ புல் த்ரூ, 2 லூப்ஸ் இருக்குது யானோவோ புல் த்ரூ போத். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயின் 1 போடுவோம். இங்கே நம்ம செயின் போடாமல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் இதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 2 டபுள் க்ரோஷேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சில் ஸோ டபுள் க்ரோஷே இதை புல் பண்ணிக்கோங்க ஹைட்டுக்கு. அதே மாதிரி இன்னொன்றும் ஸோ அது ஹைட்டுக்கு புல் பண்ணி யானோவோ புல் த்ரூ 4 லூப்ஸ். இப்போ 2 லூப்ஸ் இருக்குது யானோவோ புல் த்ரூ போத். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த என்டையர் ரவுண்டுக்கும் போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம இந்த மாதிரி பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் செப்பரேஷன் எதுவும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இதில் நம்ம செயின் செப்பரேஷன் இருந்துச்சு, இதில் நம்ம செயின் செப்பரேஷன் நம்மளுக்கு வராது. ஸோ ப்ரீவியஸ் ரோவில் வந்து நம்மளுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் இருந்ததோ அதே நம்பர் ஆஃப் பஃப் வந்து நம்மளுக்கு இந்த ரவுண்டில் நம்மளுக்கு வரும். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே என்னோடய பஃப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன், எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம செயின் 1 போட்டோம் செப்பரேஷனுக்கு, இங்கே வந்து அந்த செயின் செப்பரேஷன் வராது. இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இங்கே இருக்க அந்த செயின் 1ல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரவுண்ட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்ட மாதிரி தான் சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இதே ஸ்பேஸில் நம்ம வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 and 2. ஸோ 2 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சஸில் நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1 2 and
3. ஸோ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் நான் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இருக்க 1 2 3 ஸ்டிச்சஸில் 1 1 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இங்கே இருக்க ஸ்டிச்சில் நம்ம வந்து 2 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம், 1 and 2. இப்போ வந்து நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 1 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போ 1 2 and 3. போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்க 4th ஸ்டிச்சில் நம்ம வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட இந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கான பேட்டர்ன். நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சஸ்லேயும் 1 1 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தாப்பில் இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரவுண்டோட எண்டுக்கு நான் வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 8th ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் என்னோட நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் என்னோடய நெக்ஸ்ட் கலர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின் 1 நம்ம போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின் 1. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இந்த ரவுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 1 டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எதுவுமே இன்க்ரீஸ் வராது. இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 1 1 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கான பேட்டர்ன். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் செயின் 1ல் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதே ஸ்பேஸில் நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபைன். இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இருக்க ஸ்டிச்சில் நான் வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் நான் போட போகிறேன். 1 2 3 4 and 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இந்த ஸ்டிச்சில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் 5 டபுள் க்ரோஷேஸ். ஸோ அந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் நம்ம வந்து இதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். 1 2 3 4 and 5 இதே ஸ்பேஸில். இப்போ நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போ திருப்பி இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த ரவுண்டுக்கு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரி வந்து 5 டபுள் க்ரோஷேஸ். ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த என்டையர் ரவுண்டுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அந்த ஃபேன் மாதிரி போட்டிருக்கோம்ல, டோட்டலாக வந்து 26 வரணும். ஸோ வந்து இங்கே நான் கடைசியாக என்னோடய 5 ஸ்டிச்சஸ் போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் போட்டோம்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன், ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். இப்போ நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம இங்கே இந்த செகண்ட் ஸ்டிச்சில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் இந்த செகண்ட் ஸ்டிச்சில் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதே ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஸோ இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இங்கே இருக்க இந்த தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3 1 2 and 3. ஸோ இப்போ 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே ஸ்பேஸில் வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் இங்கே இருக்க இந்த ஃபோர்த்து ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் 5th ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண மாட்டோம், 2 3 4ல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ அந்த சிங்கிள் க்ரோஷே என்ன போட போகிறோம்னா வந்து இந்த ஸ்டிச் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இங்கே தான் அந்த ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டிச், அதனால் இங்கே சிங்கிள் க்ரோஷே, அதோட ப்ரீவியஸ் ரோ ஸ்டிச் இங்கே இருக்குது, அதோட ப்ரீவியஸ் ரோ இங்கே இருக்குது. ஸோ வந்து உங்களோட ஹூக்கை வந்து அந்த ப்ரீவியஸ் ரோவில் இன்சர்ட் பண்ணி ஸோ அப்படி நல்லா வந்து இதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலாங்கேட்டட் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3 செயின் 3 போட்டதுக்கப்புறம் இதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு எலாங்கேட்டட் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இங்கே இருக்குது நம்ம சிங்கிள் க்ரோஷே, அதோட ப்ரீவியஸ் ரோ ஸ்டிச் இங்கே இருக்குது, இதோட ப்ரீவியஸ் ரோ வந்து இங்கே இருக்குது நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் த்ரெட்டை வந்து லூஸாகவே விட்டு இங்கே பின்னாடிலேருந்து நம்ம வந்து புல் பண்ணுறோம். ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதை லூஸாகவே போடுங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கேர்ல் அப் ஆகாது. ஸோ போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இலாங்கேட்டட் ஸ்டிச் நம்மளுக்கு வரும். இப்போ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த செகண்டில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3 அண்ட் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் சேம் ஸ்டிச்சில். ஸோ இப்போ செயின் 3 போட்டாச்சு. இதே ஸ்பேஸில் நம்ம வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே எலாங்கேட்டட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது இங்கே இருக்க நம்மளோட ப்ரீவியஸ் ரோ, ஸோ நம்மளோட ஸ்டிச் இதுதான் நம்மளோட ஃபைனல் ரோக்கான பேட்டர்ன். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ஃபேன் வர்றப்ப இங்கே 5 ஸ்டிச்சஸ் போட்டோம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க 3 ஸ்டிச்சஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே என்னோடய ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நான் ஒரு எலாங்கேட்டட் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு.
இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இந்த சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நான் மேட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வருது. ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பிளேஸ் மேட் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இது எவ்வளோ இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இது வந்து 30 சென்டிமீட்டர் வருது. ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 5.5 மில்லிமீட்டர் பூக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து ஈவன் 6 or 6.5 மில்லிமீட்டர் பூக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே கம்மியான யான் தான் வந்து யூஸ் ஆச்சு. நீங்கள் இந்த பிளேஸ் மேட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.